இருக்கின்ற பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனையிலே தீட்சையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குரு தன் சீடனுக்கு செய்யும் அருள் உபகாரம் தீட்சை. இது தமிழில் தீக்கை என்று அழைக்கப்படுகிறது. தீட்சையின் முறைகள். ஸ்பரிச தீட்சை. குரு தன் திருக்கரங்களால் சீடனை தொடுவது. 2. நயன தீட்சை. குரு தன் அருட்பார்வையால் சீடனை நோக்குவது. 3. மானச தீட்சை. குரு தன் மனத்தால் சீடனது மனத்தை தன் வயப்படுத்துவது. 4. வாசக தீட்சை. வாசகம் என்பது உபதேசம். இது குரு உபதேசம் எனப்படும் நல்ல அருள் வார்த்தைகளை சொல்வது. 5. மந்திர தீட்சை. குரு சீடனுக்கு மந்திரங்களை உபதேசித்து அருள்வது. 6. யோக தீட்சை. யோகம் என்பது சேர்க்கை, இறைவனோடு ஒன்ற வைப்பது. யோக முறைகளை சொல்லித் தருவது. 7. ஔத்ரி தீட்சை. ஓமகுண்டத்தில் ஓம அக்னியில் சீடனுடைய மலங்களை தகிர்த்து அவனை தூய்மைப்படுத்துவது என்று தீட்சையினுடைய வகைகளையும் தீட்சையை பற்றி தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.